வெல்கம் டு குக்கிங் வித் சிம்ப்ளி. இன்றைக்கி ஒரு கிரில்டு பைனாப்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். இப்போ நான் சொல்கிற எல்லா பவுடர்ஸுமே ஆப்ஷனல் தான். உங்கள் கிட்டே இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பவுடர் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும், அதுக்காக தான் அதை ஆட் பண்ணிக்கோம். அதுக்கப்புறம் அது கூடவே உப்பு ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது சில்லி பவுடர், இந்த ஏன்னா நம்மளோட எப்போதுமே மாங்காய், இந்த பைனாப்பிள் இதில் எல்லாமே இந்த புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக சின்னமன் பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த பைனாப்பிள் கூட இந்த சின்னமன் வந்து செமையாக போகும், ஆனால் இதில் கொஞ்சம் குறைச்சே ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இல்லைன்னா ஓவர் பவரிங் ஆகிடும். இது வந்து லெமன் ஜூஸ் எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். அது கூடவே கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது வந்து புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே கலந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அந்த இதை அப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் மட்டும் பத்தாது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சுகருக்கு பதிலாக நீங்கள் ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லை, சுக்கு பவுடர் இல்லை அப்படின்னா அது ரெண்டையுமே விட்டுடலாம். உங்களோட பைனாப்பிள் ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்காதீங்க, அப்புறம் ரொம்ப புளிக்காரம். அதுவும் புளிப்பு, இதுவும் புளிப்பு, ரொம்ப புளிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்படி தான் நம்ம சாப் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை கூட ஸ்கியூவரில் வச்சுட்டு இதே மசாலா அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியும் பண்ணலாம், கிரில் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு அயன் தவாவை சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து பாருங்கள், இப்போ ஆல்ரெடி ஜூஸி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி பண்ணாலும் ஓகே தான். பட் இப்போ உடனே பண்ணுறது பெட்டர், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு டாங்ஸ் வச்சுக்கோங்க, ஸோ அதை நம்ம திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டர் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சம்மர் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு சம்மர் ஸ்பெஷலாக நம்ம கிரில்டு பைனாப்பிள் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது அதே மாதிரி நம்மளோட சீசன் கிடைக்கிறப்போவும் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம இதை நல்லா ஒரு 2 பக்கமே ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். ஏன்னா நம்ம வந்து நான் கொஞ்சம் திக்கான பீஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா அதை கிரில் மார்க் வர்ற வரைக்கும் அதை நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ குக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட யம்மி அண்ட் டேஸ்டியான கிரில்டு பைனாப்பிள் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe to Cooking with Simply. Bye-bye.